அன்பர்களே வணக்கம். நடிகர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்று பல்வேறு முகங்கள் கொண்ட சகலகலா வல்லவன் சிம்புவை குறித்த பதிவுதான் இது. சிம்பு என்கின்ற சிலம்பரசன் கிருஷ்ணகிரியில் தொடக்கப்பள்ளியில் February 3, 1983 பிறந்தார். இவர் இயக்குனர் டி. ராஜேந்தருக்கும் உஷாவுக்கும் பிறந்த மூத்த மகன் ஆவார். சிலம்பரசனுக்கு குறளரசன் என்ற தம்பியும் இலக்கியா என்ற தங்கையும் உள்ளனர். இவர் தன் பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள டான்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியிலும் பட்டப்படிப்பை லயோலா கல்லூரியிலும் படித்தார். உறவை காத்த கிளி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிம்பு தொடர்ந்து தன் தந்தையின் படங்களான தாய் தங்கை பாசம், ஒரு வசந்த கீதம், என் தங்கை கல்யாணி, எங்க வீட்டு வேலன், ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், சாந்தி எனது சாந்தி, பெற்றெடுத்த பிள்ளை, சபாஸ் பாபு போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். சிலம்பரசன் இளைஞனாய் முதன்மை கதாபாத்திரமாய் நடித்த முதல் படம் காதல் அழிவதில்லை. இந்த படத்தை இசையமைத்து இயக்கியவர் இவரது தந்தை டி. ராஜேந்தர். இந்த படத்தில் சிம்பு தன் சொந்த குரலில் தன்னுடைய முதல் பாடலை பாடியிருப்பார். சிம்புவின் இரண்டாவது படம் தம், மூன்றாவது படம் அலை. இந்து ஆணுக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணிற்கும் இடையே மலரும் காதல் குறித்த படம்தான் கோவில். இதில் கோவை கமலா மற்றும் வடிவேலோடு சிம்பு பாடிய பாடல் வெகு பிரபலம். என்ன பிடிச்ச பொண்ண நான் பார்த்தேன், என் மனச அவகிட்ட கொடுத்த. தில் என்ற தெலுங்கு படத்தின் கதையை அடிப்படையாக கொண்ட படம் குத்து. குத்து படத்தில் வந்த குத்து பாடல் இது. ஜோதிகாவோடு சிம்பு முதன்முறையாக இணைந்து நடித்த மன்மதன் சிம்புவின் திரைவாழ்வில் திருப்புமுனையாக அமைந்த ஒரு திரைப்படம். தொடர்ந்து தொட்டி ஜெயா, சரவணா போன்ற படங்களில் சிம்பு நடித்தார். 2006 வெளிவந்த வல்லவன் திரைப்படத்தில் கதை திரைக்கதை எழுதி இருந்தார். இந்த படத்தில் 2 பாடல்களை சொந்த குரலில் பாடியிருந்தார். முதல் பாடல் லூசு பெண்ணே என்று தொடங்கும் பாடல். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன். இந்த படத்தில் இடம்பெற்ற இரண்டாவது பாடல் எம்மாடி யாத்தாடி. இது டி. ராஜேந்தரின் பழைய பாடலின் புதிய வடிவம். 2008 சிம்புவின் 2 படங்கள் வெளிவந்தன. அவை காளை மற்றும் சிலம்பாட்டம். இரண்டுமே அதிரடி மசாலா படங்கள். இரண்டுமே தோல்வியை தழுவின. என்றாலும் பாடல்கள் புகழடைந்தன. சிலம்பாட்டம் படத்தில் நலந்தானா பாடல் சிம்பு பாடியதுதான். இதே படத்தில் ரஜினிகாந்தின் 80களின் வெற்றி பாடலொன்றை தேர்ந்தெடுத்து அதற்கு புத்துருவம் கொடுத்திருந்தனர். 2010 வெளிவந்த கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கிய விண்ணை தாண்டி வருவாயா படம் சிம்புவை ஒரு மக்கள் நாயகனாக மாற்றி மாபெரும் வெற்றியை தந்தது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் எல்லா பாடல்களும் புகழடைந்தன. இந்த படம் சிம்புவிற்கு பல விருதுகளை அள்ளித் தந்தது. ஒருமுறை விஜய் தொலைக்காட்சியின் நடன நிகழ்ச்சியில் நடுவராக சிம்பு இருந்தபோது பப்ளு என்கின்ற பிருத்திவிராஜோடு வாக்குவாதம் ஏற்பட்டது. சிம்புவுக்கு நயன்தாராவோடு இருந்த உறவு பொதுவெளியில் பேசப்பட்டது. இவர் பாடி வெளிவராத ஒரு பாடலில் ஒரு தகாத சொல் இருந்ததாக அந்த சமயத்தில் சர்ச்சை ஏற்பட்டது. தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் இவரால் படம் தாமதப்படுகிறது என்று பலமுறை குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். சிம்பு கேபிள் ராஜா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த வானம் வெற்றி கண்டது. சிம்பு ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தின் தமிழாக்கத்தில் குரல் நடிகராக பங்களித்தார். விக்னேஷ் சிவாவின் முதல் படமான போடா போடி 2012 சிம்புவின் நடிப்பில் வெளிவந்தது.
2015க்கு பிறகு 3 ஆண்டுகள் பட வாய்ப்பின்றிருந்த சிம்பு, அதற்குப் பிறகு வாலு, இது நம்மாளு, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், செக்க சிவந்த வானம், வந்தா ராஜாவாத்தான் வருவேன் போன்ற படங்களில் நடித்தார். உடல் பருமனை 30 கிலோ குறைத்து நடித்த ஈஸ்வரன் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. அதற்கு பிறகு வந்த மாநாடும் 10 தலையும் சராசரி வெற்றியை தந்தது. 2021 பிக் பாஸ் அல்டிமேட் என்ற விஜய் டிவியின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்தளித்தார் சிம்பு. சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள், தோல்விகள், உடல் பருமன் போன்ற பல தடைகளை தாண்டி தன்னம்பிக்கையோடு திரையுலகில் வலம் வரும் சிம்புவிற்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம்.